Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து நேத்து அக்டோபர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இத பார்த்து நிறைய நபர்களுக்கு வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இன்னமும் வந்து ஓபன் ஆகல. அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டா எங்களுக்கு வந்து டஸ் நாட் மேட்ச்னு வருது, இல்ல நோ டேட்டா ஃபவுண்ட்னு வருது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு எரர் வருதே தவிர எங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஓபன் ஆகல ப்ரோ. என்ன ரீசனா இருக்கும்? எதனால எங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வரல? நாங்க ஃபீஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் பே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கேக்குறீங்க. சோ எதனால உங்களுக்கு முதல்ல வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகல அப்படிங்கறத நம்ம முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். சோ இத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வரல, எதனால வரல அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. நம்ம சொல்ல போற இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்குள்ள உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கிடைக்கிறதுக்கான 99% வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. சோ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம வந்து செக் பண்றதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஈவினிங் போல வந்து இந்த எக்ஸாம் ரீடர், எக்ஸாமினர் ரீடர், காப்பி அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான டிரைவர் போஸ்டிங்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போன்னு சொல்லிட்டு நேத்தி நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோல. அக்டோபர் 19, 20 இந்த 2 டேட்ல என்ன பண்றாங்கன்னா சாட்டர்டே, சண்டே வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்து நடக்க போகுதுங்க. சோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஏ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலாம். அது அந்த கேட்டகரியில நீங்க வரீங்கன்னா கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓஏக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேபி இன்னைக்கு இல்ல நாளான்னைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மத்த கேட்டகரியில நீங்க இருக்க டிரைவர்ஸ், இந்த எக்ஸாமினர், ரீடர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இன்னும் ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்க பேரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் லிஸ்ட்ல இருக்கா, ரிஜெக்ட் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிற முதல்ல நீங்க செக் பண்ணணும். அதை எப்படி ப்ரோ செக் பண்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதுல நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஜெக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் திஸ் போஸ்ட்னு சொல்லிட்டு எக்ஸாமினர், ரீடர், எக்ஸெட்ரா, டிரைவர், காப்பி அட்டெண்டர், அதே மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர், கிளீன்லெஸ் ஒர்க்கு, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட்ஸ் வந்து வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து டச் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சென்னை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். சென்னை மாவட்டத்துல இருந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துல யார் யார் பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வராது அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படிதான் வந்து கேக்குறீங்க. ப்ரோ என்னோட பேர் ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கான்னு நான் வந்து இன்னும் வந்து பார்க்கல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ இப்போ வந்து பாத்துக்கோங்க. அதுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து டச் பண்ணீங்கன்னா போதுமானதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான லிஸ்ட் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. இதுல மேலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன ரீசனால உங்க அப்ளிகேஷன் நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா இந்த எக்ஸாமினர், இந்த ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிருக்கக்கூடிய உங்களுடைய நேம் வந்து லிஸ்ட் வந்து நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன் வந்து இவங்க பேர்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து நாட் பெய்டு. எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அந்த 1000 ரூபாய் நம்ம 1000 ரூபாய் தான் நினைக்கிறேன். 1000 ரூபாய் டிடி எடுத்து அந்த டிடி செலான் எடுத்து மறுபடியும் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து பண்ணாத ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க லிஸ்ட். அதனால இவங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாதனால உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன கேட்டகரியில உங்க பேர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கறத உங்களை வந்து கருதப்படுவாங்க. சோ நீங்க இந்த வரை ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அந்த நேரத்தில் நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இது உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடையாது. சான்ஸே இல்ல. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பெய்டு ஆஃப்டர் டியூ டேட். அதாவது ஃபீஸ் வந்து பே பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பே பண்ணிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அண்டர் விடோ கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் நாட் அப்லோடட். டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க அந்த சர்டிபிகேட் வந்து எங்க வாங்கணும்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தாசில்தார்கிட்ட அப்ளை பண்ணி நம்ம வாங்கணும்.
அந்த சர்டிஃபிகேட் இல்லாம நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்னும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். அதுக்கான டைமும் உங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் சர்டிஃபிகேட்ட வாங்கி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மெயிலுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா, நாங்க உங்கள வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து நம்மளுக்கு போன மாசம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் குடுத்துருந்தாங்க. அத பார்த்துட்டு நீங்க ஓகே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கும். இல்ல ப்ரோ அதெல்லாம் நான் பண்ணல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வருஷம் நீங்க தயவு செய்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாரி ஒவ்வொரு மாவட்டம் வாரியா நம்மளுக்கு வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த கேட்டகரியில உங்க பேர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வராது. ஸோ திரும்ப திரும்ப போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணி, ஏன் ப்ரோ ஹால் டிக்கெட் வரல, ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம்னா, ஏமாந்து அடிக்கடி கேட்க வேண்டாம். முதல்ல ஏன் ஹால் டிக்கெட் வரல அப்படிங்கிறத நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு அப்படின்னா ஹால் டிக்கெட் வராது. இல்ல ப்ரோ ரிஜெக்ஷன் லிஸ்ட்லனா என் பேர் வரல. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன். ஆனா ஏன் வந்து எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வரலன்னா, நீங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல கான்டாக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து இருக்கும். இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு மெயில் அனுப்பி விட்டுருங்க. recruitment.mhc@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் நம்பர் போட்டு, உங்களுடைய பேரும், உங்க மொபைல் நம்பர் போட்டு, இந்த மாரி என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தான் நான் வந்து ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் வந்து ஹால் டிக்கெட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மெயில் வந்து அனுப்பி விடுங்க. இது யாரெல்லாம் அனுப்பணும்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தவிர மீதி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க வந்து அனுப்பலாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரலன்னா அனுப்பலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே இன்னும் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணல. நானும் செக் பண்ணிட்டேன். 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் ஓட அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஹால் டிக்கெட் வந்த உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம சேனல் மூலியமா சோசியல் மீடியா பேஜ்ல இன்டிமேட் பண்ணுவேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல் கூட கனெக்ட்ல இருந்துக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜ்னா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கனெக்ட்ல இருந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.